வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்துட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் குரங்குக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லுவாப்போ? என்ன? நமக்கும் குரங்குக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? சேட்டை பண்ணுறது. இயற்கையாகவே மனிதனும் என்ன பண்ணுவான்? சேட்டை பண்ணுவான். அதே மாதிரி இயற்கையாகவே பயங்கரமாக சேட்டை பண்ணுற ஒரு விலங்கு எதுன்னு கேட்டால் குரங்கு தான். குரங்கை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமாடா? அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க, குரங்கு சேட்டைன்னு சொல்கிறோம்ல, கண்ட்ரோலே பண்ண முடியாதவனை என்ன பண்ணுறான், சரியான குரங்கா இருப்பான் போலக்குன்னு சொல்கிறோம்ல, அது மனிதனுடைய டிஎன்ஏவோடையும் குரங்கோட டிஎன்ஏவும் ஒத்து போயிருக்குன்னு டாவின்சி கோட்பாடு வந்துக்கிட்டு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் விடுவோம். இப்போது சேட்டை பண்ணுறது அப்படிங்கிறது எங்கேருந்துடா வருது? உன்னால் யோசிக்க முடியுதா? எங்கேருந்து வருது அந்த சேட்டை பண்ணுற அந்த குணம், அந்த குரங்கு குணம்? நல்லா தான்டா ஒருத்தர் சிரிக்கிறான்டா, சிரிக்கிறான்டா, அது கூட ஓகே நல்லா படிக்கிறான்டா, எல்லாமே சரி, திடீர்னு அவனுக்கு குரங்கு குணம் வந்துடும்டா. என்ன, அதை எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது? நீயே சொல்லு. அப்படி யாரையாவது பார்த்துருக்கியாடா? நல்லா சிரிப்பேன், நல்லா இருப்பேன், திடீர்னு குரங்கு குணம் கொண்ட சேட்டை ஒருத்தன் பண்ணுவான்டா. அவனை பார்த்துருக்கியா? அப்படி யாரா அது? யாரு சொல்லு? அவன் பேர் என்ன? அவன் பேர் தெரியுமா உனக்கு? ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சேட்டை பண்ணுறான்டா. இப்போ தான்டா அந்த சேட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றான். ஏன் தெரியுமா? அந்த சேட்டை பண்ணுற குணம் நம்ம வளர்த்து கொண்டுட்டு வரோம் பார்த்தியல்ல, அந்த வளர்ப்பின் மூலமாக தான் இருக்குது. பேசாமல் உட்காந்துருக்கக்கூடிய குரங்கை பின்னாடி மண்டையில் போய் தட்டுறான் பார்த்தியல்ல, அப்போது குரங்குக்கு காண்டாகுமா ஆகாதா? ஆகும்ல. அதுவே பார்க்குறதுக்கு வெறுப்பில் உட்காந்துருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து நமக்கு சாப்பாடே கிடைக்கல, எவனாவது சிக்குனானா பிடுங்கிட்டு போயிடலாம். ஏன் தெரியுமா அந்த குரங்கு பிடுங்கிட்டு போகுது? சொல்லு. பிடுங்கி தின்னி குரங்கா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லு. ஏன் பிடுங்கி தின்னுது வைப்போம்? சொல்லு வைப்போம். குரங்கு பட்டாளம் அதிகம், குரங்குகள் அதிகமாயிடுச்சு. அந்த குரங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. புரியுதா? அப்போது வரிசையில் வருமா, லைனில் பாப்பா வாங்கிக்கோன்னு சொல்லுமா, பட்டக்குன்னு பிடுங்கிக்கிட்டு போய் தின்னக்கூடிய அளவுக்கு பசியை ஆற்றுவதற்குரிய அந்த கோவம், அந்த 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 ஸ்பீடு அந்த குரங்கள்கிட்ட இருக்கும். எங்கடா விட்டால் நமக்கு கிடைக்காதோ, பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ பயந்துக்கிட்டு பிடுங்கிட்டு போயிடுது. அப்போ இதுவே குட்டி குரங்கு இருக்குது தெரியுமா, அது பார்க்குது, ஓஹோ இதுதான் டெக்னிக் போல் இருக்குது. அப்போ ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? கொடுங்க சார், வரிசையில் வரேன்னு பறந்து நிற்குமா? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஆய் என்ன பண்ணுது? குரங்கு பட்டக்குன்னு பறிக்குது இல்லை? அதே மாதிரி இதுவும் போய் பறிக்க கற்றுக்கொள்ளுது. இன்னொன்று, கிளைக்கு கிளை தாவும் குரங்கு. ஏன்டா அப்படி கிளைக்கு கிளை தவிக்கிட்டே இருக்குது தெரியுமா? ஏன்னா குரங்கோடைய கை அமைப்பு இருக்குல்ல, நம்மளுடைய கை அமைப்பு எப்படி இருக்குது? பிடிச்சிக்கிற மாதிரி இறுக பிடிக்கிற மாதிரி குணம் இருக்குல்ல, இறுக பிடிக்கக்கூடிய குணம் நம்ம கை இருக்குது. ஆனால் நம்ம கால் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. நமது பாத அமைப்பு எப்படி இருக்கு? இறுக பிடிக்கக்கூடிய பாத அமைப்பாக இருக்கா? ஆனால் குரங்குக்கு என்ன இருக்கும்? கால்லையும் இறுக பிடிக்கக்கூடிய பாத அமைப்பு இருக்குடா. உயிரினங்கள்லேயே மிக மிக அற்புதமான ஒரு வடிவமைப்பு குரங்குக்கு தான்டா இருக்குது. அதனால் அது கால்லையும் இறுக பிடிச்சிக்கும். அதனால தான் காலை இறுக பிடிச்சி தலையில தொங்கும்டா, வேரில் பிடிச்சிட்டு ஒத்த கையில் தொங்கும்டா, இன்னொரு கையில் தொங்கும்டா, இந்த கையில் தொங்குவோம். அப்போது அதுக்கு 4 பக்கமும் கிரிப்பாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, குரங்கை பார்த்தாலே
துரத்தி துரத்தி அடிக்க தோணுதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு பாட்டு ஒன்றுக்குல, துரத்தி துரத்தி வெளுக்க தோணுதுன்னு. அப்போது குரங்கை பார்த்தாலே குரங்கடா குரங்கு கல்லை தூக்குறாங்கல்ல. அப்போ குரங்குக்கும் மனுஷனுக்கு என்ன இடையில கேப் இருக்கு, பார்த்தாலே வெறுப்பாகுதுல்ல. ஏன்னா பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூந்துடும், டப்பா கிப்பெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிடும், கடிச்சு துப்பிடும், சாப்பாடு புல்ல நாசம் பண்ணிடும். அப்போ வெறுப்பேத்துமில்ல மனுஷனை. பொது ஒழுங்குக்கு எதிரான குணங்கள் அனைத்தும் குரங்குகிட்ட இருக்குது. நீக்கமர இருக்கிறனால குரங்கு வீட்டுக்குள்ளே பூந்தால் அத்தனையும் நாசம் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறனால அதை பார்த்தாலே நம்ம ஆளுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ஃபுட்டு வேணும்னா அது எங்கே வந்து தான் ஆகணும். இன்றைக்கி காடு மரமெல்லாம் அழைச்சி விட்டுட்டாங்க. அப்போது குரங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமாக, ரொம்ப நெருக்கமாகிறதுக்கு காரணம் அதுக்கு சாப்பாடு தேவை. சாப்பாடு நீ எங்கே வச்சுருக்க, வீட்டுக்குள்ளே வச்சுருக்க. வீட்டை திறந்து என்ன பண்ணும், நீட்டாக உள்ளே வந்து அவனு எல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளை குட்டிக்கு எழுதி கொடுத்துட்டு நீட்டாக மேலேயே போயிடும். அப்போ என்ன உண்டாயுது, நாளுக்கு நாள் குரங்குக்கும் மனுஷனுக்கும் கோபமும் வெறுப்பும் வந்துக்கிட்டு மிக அதிகமாக உண்டாகுது. இப்போது இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, குரங்குகள் மீது மனிதர்களுக்கு கோபம் உண்டாகணுமா வேண்டாமா? வெறுப்பு உண்டாகணுமா வேண்டாமா? என்னடா உண்டாகணுங்கிற, இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா, அனைவரின் மீதான அன்பு ரொம்ப முக்கியமானது. யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறுப்பேற்றக்கூடாது. ஆனால் 4 குரங்கை வந்து உட்கார வச்சுட்டு, குரங்கே நீ வந்து எங்களை வெறுப்பேற்றாதே குரங்கேன்னு சொன்னால் அது கேட்குமாடா? அப்படி காண்டாயிரும். டப்புன்னு கன்னத்தில் 2 அடி அடிச்சிடும். எதுக்குறாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன், குர்ரா ஆரஞ்சு பழத்தான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கிளம்பிடும். ஏன்னா குரங்குக்கு என்ன இல்லை, 6 அறிவு இல்லை, 6வது அறிவு பகுத்தறிவு குரங்குக்கு கிடையாது. மனுஷனுக்கு இருக்கா? மனுஷனுக்கு இருக்கா? அப்போ மனுஷன் தான் என்ன பண்ணணும், குரங்கு சேட்டை பண்ணாமல் பக்குவமாக மரியாதையோட இந்த சமூகத்தில் சுய ஒழுக்கத்தோடு நம்ம நடந்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன், அப்போது யார் மேலேயுமே நம்ம வந்துக்கிட்டு வெறுப்பை காட்டக்கூடாது, யாரையுமே கலாய்க்கக்கூடாது, யாரையுமே முதல்ல என்னது வெறுப்பேற்றக்கூடாது. இப்படி இந்த ஊருக்குள்ள யாராவது வெறுப்பேற்றுறவனை நீ பார்த்துருக்கியாடா? ரொம்ப ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் ஒரு கிறுக்கே இருந்தானாடா. அந்த கிறுக்கன் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாடா குட்டி, சொல்லியிருந்தானாடா. அவன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தானாடா. ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன்டா, உன்னைய மாதிரி இருப்பான்னு வச்சுக்கேன். என்ன அவனுக்கு பேர், உன் பேர் என்னடா? அவன் பேர் ஒரு குருமல்னு வச்சுக்கோ. அந்த அந்த குருமல் இருக்கான் பத்தியலடா, அவங்கிட்ட போய் சொல்லணும், டேய் குருமல், நீ தயவு செய்து வந்து நீ சேட்டை பண்ணாதடான்னா அவன் சொல்லுவானா, அப்படி சொன்னானடா. அப்போ என்ன அர்த்தம், சேட்டை பண்ண மாட்டேன்னு அர்த்தமாண்டா. சரியா? சரி ஓகே, சேட்டை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நிம்மதியாக அந்த கிறுக்கேன் இருக்கான் பத்தியில், கண்ணாடி போட்ட கிறுக்கேன் போய் தூங்கிட்டானடா. சொல்கிறன்னு காலங்காத்தால மெதுவாக விடிய ஆரம்பிக்குதுடா. விடிய ஆரம்பிச்சு, குருமல் வாடானா கிரு, அப்படியே தலை சாஞ்சிருச்சா அவனுக்கு. அவனு மெதுவாக வரான்டா, வந்துட்டு அப்படியே நிற்கிறான்டா, அப்படியே போகிறான்டா. ஏன்டா அப்படி ஆயிட்டா அவனுக்கு? என்னதான்டா அந்த இருட்டுக்குள்ளே நடக்குது எனக்கே தெரியல. இப்போ தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருமலை கொஞ்சிட்டு லைனுக்கு கொண்டுட்டு வந்து கரெக்டாக கொஞ்சம் பழைய நிலைமைக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கேன். அது ஏதாவது உனக்கு தெரியுதாடா? அந்த குருமலை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? நீ எல்லாம் சேட்டை பண்ண மாட்டேன்டா. என்னடா சிரிக்கிற? நீ எல்லாம் சேட்டையே பண்ண மாட்டேல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நீ. நிர்மல் என்கிற ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அப்படி தானே? ஆனால் குருமலும் தாண்டா அவன் ரொம்ப இதாக இருப்பானா. சரி, அவனையே இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைனுக்கு கொண்டுட்டு வர்றேன். இன்னைக்கு காலையில் அந்த குருமல்கிட்ட சொன்னேன்டா, டேய் ப்ளீஸ்டா வாடா, சனி ஞாயிறு வந்தாலும் எனக்கு சனி ஞாயிறு வந்தாலும் எனக்கு பயமாக்குடா. அந்த ஏன் என்னன்னே தெரியல, மற்ற நாள்லாம் கூட என்கிட்ட யூனிஃபார்மை மாட்டிது தரன்னு எழுது கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளி விட்டுலாம். இந்த சனி ஞாயிறை என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. அப்புறம் சொன்னேன். அப்புறம் 2 வாரமாக சனி ஞாயிறு கரெக்டாக வர்றான்டா அவன். சரியா? வந்து கரெக்டாக அவனுக்கு ஒரு வீடியோலாம் இப்போ போடுறான்டா அவன். சரியா? யூடியூப்பில் பெரிய யூடியூபர் ஆகிட்டான்டா அவன். அவன் பேர் நிர்மல். ஐயோ, அவன் பேர் தெரியுமாடா எனக்கு? சரியா? சேட்டைக்காரனாக இருக்கான்டா. சேட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவனை என்ன ஆக்கலான்னு நான் பிளான் பண்ணிக்கேன்.
கலெக்டர் ஆக்கணும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் சும்மா ஆர்வ கோளாறு இருக்குல்லப்பா, கலெக்டர் எப்படி ஆக்குறதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆளை இப்போ தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிர்மல் ஆச்சு. நிர்மல் இப்போ அந்த அந்த குருமா ஆவானாடா கலெக்டரு? ஆவானா? உன் ஃப்ரெண்டு தானே? இல்லை ஆவானா? ம் ஆவான்ல, நீ சொன்னா கேட்பல. சரி ஓகே. அப்போ அவையா? அப்போ எது குறைஞ்சா கலெக்டர் ஆகலாம்? சேட்டை குறைந்தால் கலெக்டர் ஆகலாம். இது நல்ல நல்ல பொருள் தானே இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும். சரியா? இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ரைட். பாய் சொல்லு. பாய் பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லு. வீடியோ ரைட்.